பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்துட்டு மனமார்ந்த நன்றி. கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்ல தினசரி நாம ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறத குடுத்துட்டுருக்கோம். டெய்லியுமே மார்னிங் 7 ஏஎம் வந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நம்ம லெவல்ஸ் குடுத்துடுறோம். என்ட்ரி, எக்ஸிட் எங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத புதுசா ட்ரேடிங்ல வர்றவங்களுக்கு மெயினா வந்து ப்ராப்பரா சொல்லிக் குடுக்குறோம். அதெல்லாம் ரிஸ்க் ரிவார்ட் எந்த மாரி இருக்கும், எந்த இடத்துல ரிஸ்க் கம்மியா வச்சு ப்ராஃபிட் அதிகமா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக் குடுக்குறோம். ஏதாவது சப்போர்ட்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு நீங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கோம். அதில ஜாயின் பண்ணிட்டு நம்ம டெய்லி என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்தோனே நம்ம கூட இணைஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் விஷயம். கோல்டு சில்வர் எப்படி இருக்கும் வரும் நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, எஸ்டர்டே நம்ம ஈவினிங் 7 பிஎம் வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எந்த மாரி போயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கன்டின்யூ பண்ணிக்கலாம். எஸ்டர்டே 7 பிஎம் வீடியோல 4920 டூ 4925 பை எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். டார்கெட் பொறுத்தவரைக்கும் இன்டர்நெட் டார்கெட் வந்து 5000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம வீக்கெண்டில நான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? வீக்கெண்ட் டேஸ்ல வந்து கண்டிப்பா போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ இறங்குனா 4245 எவரேஜ் லெவல் பை பண்ண சொல்லியிருந்தோம். 4920லேருந்து 5000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது பார்த்துக்கிட்டு 80 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். விஐபி லெவல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற 7 பிஎம்லேருந்து நம்ம பார்த்துருவோம். விஐபி லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம 7 பிஎம்லேருந்து 4920 25 பை அப்படின்னு குடுத்துட்டோம். ஏவரேஜ் 4800 810 குடுத்துருக்கோம். இன்டர்நெட் டார்கெட் 5000 போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். $1000 எபோவ் கேபிட்டல் ட்ரேடர்ஸ் ஒன்லி டேக்கன் திஸ் ஆர்டர் அப்படிங்கிற குடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நான் அதிகமான கேபிட்டல் வச்சுருக்க மட்டும் இந்த ஈவினிங் செஷன் வந்து பண்ண சொல்லிக்கிறேன். மார்னிங் ஏசியன் செஷன்ல 2 செஷன்லயுமே நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் நேத்து கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நம்ம மார்னிங்ல எடுத்துட்டோம். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் சின்ன ட்ரேடர்ஸ் அவாய்ட் பண்ணிக்க. பெரிய ட்ரேடர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் அப்படியே இருக்கும். ரிஸ்க் மேனேஜர் ஆல்வேஸ் அப்படிங்கிற குடுத்துருக்கோம். லோ லாட் சைஸ்ல வந்து ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? 4935 கிட்டத்தட்ட ஒரு 4960 பாயிண்ட் போச்சு. ஒரு 830க்கு. நான் வந்து 4960 மணிக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால 4960லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 11 பிஎம்க்கு புக் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா? புக் பண்ணிட்டு ஆல் பொசிஷன் வந்து நீ புக் பண்ணிக்கங்க. சேஃபா புக் பண்ணிக்க. எல்லா பொசிஷனையும் புக் பண்ணி வெளிய வர சொல்லிட்டேன். என்னடா வீக்கெண்ட் டேஸ்ல வந்து மண்டே மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால ஃப்ரைடே இருக்கிற செஷன் ஹோல்டிங் ஃபுல்லாமே நம்ம வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து சில்வர்ல குரூப்ல நம்ம என்ன கொடுத்தத பார்த்தோம். சில்வர் குரூப்லயும் பொறுத்தவரைக்கும் நம்ம ஈவினிங் செஷன்லயுமே நம்ம ஒரு கால் லெவல் குடுத்துருந்தோம். 75 டூ 76 டேக்கன் எடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு 7 7:30 மணிக்கு எடுக்க சொல்லியிருந்தோம். ஏவரேஜ் லெவல் பொறுத்தவரைக்கும் 68 எடுக்க சொல்லியிருந்தோம். டார்கெட் 78 வரைக்கும் போகும் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இதான் சில்வரோட எவல் குடுத்துருந்தோம். ஓகேங்களா? கோல்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். கோல்டு பொறுத்தவரைக்கும் அப்கமிங் மண்டேல மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிருவோம். மண்டே பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பை மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு செல்லிங் நடந்து போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங்லேயே வந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். நடந்து திரும்ப மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குறபோது 4900 அப்படிங்கிறது 4990 5000 அப்படிங்கிறது நம்ம வந்து டார்கெட் குடுத்துருந்தோம். சப்போஸ் இதுவரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ஒரு ரிவர்சல் வந்ததுன்னா, மார்க்கெட் திரும்ப மேல போறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 5250 அப்படிங்கிறது அடுத்த லெவலா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 5240 அப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்ல அதுவரைக்கும் டார்கெட் வந்து போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? 5250 பார்க்குறோம். அந்த 7200 அப்படியே போகுமா அப்படின்னு பார்க்குறபோது, கண்டிப்பா போகாது. ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் நடந்துட்டு தான் போகும். நம்ம எங்கெங்க செல்லிங் நடக்குதோ, அங்கங்க வந்து ப்ராஃபிட் என்ட்ரி லெவல் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓவராலா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ் பொறுத்தவரைக்கும் அடுத்த வாரத்துக்கு கடந்த வரும் வாரத்தில 5200 உங்களுக்கு 40, 5250 அப்படிங்கிறது வீக்லி டார்கெட்டா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? 5250 வீக்லி அப்கமிங் வீக்லி டார்கெட் இது. ஓகேங்களா? அடுத்த வாரம் மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எகைன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி எங்கெங்க பை பண்ணலாம், செல் பண்ணலாம், செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டர்டே மார்க்கெட்ல எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, மண்டே மார்னிங்ல வந்து நம்ம அரவுண்ட் எல்லாமே வந்து கிளியரா வந்து குட் மார்னிங் 7 ஏஎம்ல உங்களுக்கு எல்லா வீடியோ அந்த வீடியோல ஒரு கிளியரா நான் வந்து லெவல்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரீ குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? விஐபி லெவல்ஸ் வேணுனா நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க் குடுத்துருக்கோம். ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க். கோல்டு வந்து சேஃபா வந்து மார்ஜின் கம்மி வச்சு எப்படி பண்றது? ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் வந்து மெயினா புக் பண்ணணும். ரிஸ்க் வந்து கவர் ஆகுது, லாஸ் கவர் பண்ணாம எப்படி ஏவரேஜ் பண்ணி எல்லாமே ஏவரேஜ் ப்ராஃபிட்டா புக் பண்றது அப்படிங்கிறத தெளிவா கத்துக் குடுக்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து டெய்லி ஒரு 5% அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ற அளவுக்கு விஷயத்த குடுக்குறோம். போக போக இப்போ உங்களுக்கு லெவல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான விஷயங்கள் வேணும்னா உங்களுக்கு இப்போ எப்படி எல்லாம் பண்ணலாம், கேப்பிட்டல் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக் கொடுக்குறோம். லாட் சைஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக் குடுக்குறோம். சரிங்களா? கோல்டு பொறுத்தவரைக்கும் அப்கமிங் டேஸ்ல பொறுத்தவரைக்கும் ஒரு செல்லிங் நடந்தா வாய்ப்பு இருந்தாலுமே, இதுவரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது இப்போ 5000 போயிட்டு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4850 வரைக்கும் வரலாம். சரிங்களா? வந்துட்டு அது வந்து அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழ இறங்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஏவரேஜ் பை லெவல் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் டேஸில் 4850 800 to 850 அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? 4800 to 850 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். 4800 820 அப்படிங்கிறது ஏவரேஜ் லெவல். இந்த ஏவரேஜ் லெவல் வந்து நம்ம பை எடுக்கலாம். மார்க்கெட் ஒரு செல்லிங் ஆகிறபோது இந்த லெவலுக்கு வந்ததுன்னா நீங்கள் பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. 4800 to 820 ஏவரேஜ் பை லெவல். அதுக்கு மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு பை அப்படிங்கிற பொசிஷன்லேயும் இருக்கலாம். செல்லிங் நடக்காது, செல் பொசிஷன் போகக்கூடாது. பையில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பை நடக்கிற போது 5250 நம்ம வந்து டார்கெட் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? 4800 வந்து 5250 கிட்டத்தட்ட $400 இருக்குது இந்த கேப்பில். சப்போஸ் அப்படியே 5000 மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் ஆகி போச்சுன்னா அப்படியே பை ஆகிட்டு இருக்கும், இறங்காது. இறங்குதுன்னா ஒரு 40 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நம்ம வந்து ஏவரேஜாக வந்து பை எடுத்துக்கலாம். அப்பப்போ மார்க்கெட் லைவ் மார்க்கெட் இன்ட்ராடேல நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? சில்லர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது சில்லர் பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டர்டே கொடுத்தது எல்லாமே வந்து டார்கெட் முடிஞ்சிருச்சு. எகெயின் பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் சில்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில்லர் அப்படியே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில்லர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது கோல்டு மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகாது. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 90.5 அப்படிங்கிறது நம்ம அடுத்துட்டு அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்கமிங் டேஸில் 92.8 அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வீக் டார்கெட்டாக பார்க்குறோம். சரிங்களா? 92.8 அப்படிங்கிறது சில்லரோட வீக் டார்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 92.8 to 95 அப்படிங்கிறது வீக் டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? சில்வர் வீக்லி டார்கெட். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் அரௌண்ட் வந்து நம்ம வீடியோஸ்லேயே எல்லாமே சொல்லியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 81 வரைக்கும் டார்கெட் போகும் இன்ட்ராடேல. 81 போயிட்டு திரும்ப வந்து ஒரு செல்லிங் நடந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டார்கெட் 81 அப்படிங்கிறத அப்கமிங் வீக்கில் பார்க்குறோம். 81 ஃபஸ்ட் டார்கெட். நம்ம எஸ்டர்டே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 68லேருந்தே கொடுத்துருந்தோம். 68லேருந்து 77 வரைக்கும் மார்க்கெட் வந்து டார்கெட் முடிச்சுட்டாங்க. மார்னிங்கே வந்து நான் 68ல் வந்து நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் விஐபியில். 81 ஃபஸ்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். எகைன் ஏவரேஜ் பண்ணால் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்ததுன்னா உங்களுக்கு திரும்ப 68 வரைக்கும் மார்க்கெட் வரும். சரிங்களா? 68, 71 அப்படிங்கிறது 71ல் வச்சுக்கலாம். நம்ம இப்போ 77 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஏவரேஜ் லெவல் பொறுத்த வரைக்கும் 68 அல்லது 71 அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்ம ஏவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்கமிங் வீக்கில் இன்ட்ராடேல வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி பார்த்துட்டு நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 69 to 71 அப்படிங்கிறது ஏவரேஜ். சில்வர் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். அதனால் வந்து மார்க்கெட் உங்களுக்கு லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக போடணும். உங்களுக்கு கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 USD வச்சுக்கிறவங்க சில்வர் எடுத்து பண்ணுங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிப்ஸ் வேணால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே கொடுக்குறோம். சில்வர் கோல்டு ரெண்டுமே வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து ஏவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்கமிங் டேஸில் டோட்டலாக ஓவரால் பார்க்குறது 92.8 95 அப்படிங்கிறது அடுத்த வாரத்தோட வீக்லி டார்கெட்டாக பார்க்குறோம். மார்க்கெட்டு இப்போ ரன் ஆகிட்டு 77.9ல் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் 81 அப்படிங்கிறது பார்க்குறோம். செகண்ட் டார்கெட்டு 92 95 அப்படிங்கிறது பார்க்குறோம். அது அப்படியே போகாது, ப்ராப்பிங் நடக்கும். அப்பப்போ மார்க்கெட் வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. டைம் டு டைம் லெவல்ஸ் வந்து நம்ம அக்யூரஸியாக விஐபியில் வந்துடும். ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ச்சி இந்த சேனலை பார்த்துட்டு ரொம்ப நன்றி. லைக் பண்ண கொடுங்க. தெரிஞ்ச நம்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்க வீடியோ போய் ஷேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் பண்ண கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டேல மார்னிங் 7 AM மார்க்கெட் அப்படிங்கிற அரௌண்டில் இன்ட்ராடேல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.